ஆன்மீக புரட்சி ஆட்சி நடக்குது அப்படின்னு திமுக தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சங் பரிவார் இந்துத்துவ அமைப்புகளுக்கெல்லாம் டஃப் ஃபைட் கொடுக்குறவர் யாருன்னா சேகர் பாபு அறநிலைத்துறையில் இருந்துக்கிட்டு இவங்களெல்லாம் ஒற்றையாளாக சமாளிக்கிறார் அப்படின்லாம் பெருமை பேசுகிறாங்க. அவர் எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. நாளை கும்பாபிஷேகம் எங்கே அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் கருங்கல் பாளையத்தில் ஓம் காளி அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வர புதன்கிழமை கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா பணிகள்லாம் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் யாகசாலை அந்த பூஜையெல்லாம் கூட தொடங்கிட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு அந்த ஈவோ பார்க்குறாரு, கோயில் உள்ள பார்க்குறாரு. மேலே அந்த விதானத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே தாமரையில் டிசைன் போட்டிருக்காங்க. அவர் பெரிய ஆகம அறிஞரான்னு தெரியல, இது ஆகமத்துக்கே ஒவ்வாதே தாமரை, இதை நீங்க இடிச்சாதான் கும்பாபிஷேகமே செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. பக்தர்களுக்கெல்லாம் யாகசாலை பூஜை தொடங்கியாச்சு, நாளைக்கு புதன்கிழமை கும்பாபிஷேகம், இந்த நேரத்தில் இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாருங்கிறதுக்காக வேற வழியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் அவங்க பரம்பரையாக ஒரு 3-4 தலைமுறையாக இருக்காங்க. அவங்க இங்கே HRNCயோடு கைகோர்த்து கொண்டு பக்தர்களை பற்றி கவலைப்படாமல் HRNCயோடு கலந்து விட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் பூசாரிலேருந்து எல்லாமே அவங்க தான், அதனால் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு மனம் வெதும்பி இருக்குது. உடனே பாஜக சார்பாக கூட ஒரு கலெக்டருக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பரஞ்சோதிங்கிற ஈவோ தன்னிச்சையாக வேணும்னே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டுருக்காரு. கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற இந்த நேரத்தில் யாகசாலை பூஜையும் தொடங்கிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள்லாம் இடிக்க சொல்லியிருக்க, ஒரு சில பகுதிகளை இடிக்க சொல்லதுங்கிறது ஒரு வேண்டுமென்றே என்று செய்கிறார். இல்லைன்னா கும்பாபிஷேகம் நடத்த முடியாதுங்கிற ஒரு மிரட்டலை வேற சொல்கிறாரு. உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அங்கு உள்ள பக்தர்கள் உடனடியாக பெரிய அழுத்தம் கொடுத்து போராட்டம் நடத்தி கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும். ஏன்னா ஆகம விதிகள் படி இப்படி இடிக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவே கூடாது. அந்த ஊருக்கு அந்த மக்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு துர்பாகியம் வரும், பண்ணக்கூடாது, தப்பு. எப்படினாலும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மோசமான காழ்ப்புணர்ச்சியோடு திமிரோடு செயல்பட்டு திமுகவுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விநாச காலே விபரீத புத்தின்னு. அதனால நிச்சயம் விநாச காலம் வரத்தான் போகிறது. கூட்டணி என்ன வருதோ என்னவோ அதெல்லாம் அடுத்த பக்கம், இன்னொரு பக்கம். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் முருகனோ இந்த அம்மனோ தண்டனை கொடுத்தே தீர்வாங்க. அது பழிக்கதான் போகுது. துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு எல்லாம் சுத்தலாம், ஆனா அதை விட பெரிய பாவத்தை பாவ கணக்கை சேர்த்து கொண்டே போகிறது திமுக அரசு. சேகர் பாபு அதுதான் பண்றது. நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னு. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலையும் கலெக்ஷன் அண்ட் கரப்ஷன். கும்பாபிஷேகம் பண்றதே பொதுமக்கள் வசூல் பண்ணி பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு இவங்க கணக்கு காட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கும்பாபிஷேகம் இவங்க பண்றாங்க. அதுக்கான பணம் பொதுமக்கள், ஊர் பொதுமக்கள் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் கணக்கு இவங்க காட்டுறாங்க. எவ்வளவு கரப்ஷன் பாருங்க, கமிஷன். அப்போ கடவுள் பெயரை சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் லட்சக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்காக நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஸ்கீம், திட்டம் தான் இந்த கும்பாபிஷேகம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்றது ஒரே கல்லி 2 மாங்காய், இது ஆன்மீக அரசுன்னு வெளியில சொல்லிக்கலாம். அதுல வேண்டிய கரப்ஷன் பண்ணிக்கலாம். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பெரிய ஒரு பாவத்தை செய்திருக்கிறார்கள். மிக மட்டமான செயல். அந்த கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது அந்த விதிகள், ஆகம விதிகளுக்கே தவறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால மீண்டும் அதே போல அதெல்லாம் சரி செய்யப்பட்ட பிறகுதான் கும்பாபிஷேகம் நடத்தணும். நீங்க வேணா யாரையாவது கேட்டு பாருங்க, இதான் செய்ய சொல்லுவாங்க. அதனால இப்படி ஒரு எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இல்லாமல், ஆலோசனையும் செய்யாமல், இவங்களுக்கு பொலிட்டிக்கல், அத தாமரை பொலிட்டிக்கலா பாக்குறோம் பாருங்க. கோயில் பொலிட்டிக்கல் சிம்பிளா? நம்ம நாட்டுல எல்லா தெய்வங்களும் கலைமகள், அலைமகள், மலைமகள், சரஸ்வதி எல்லாம் தாமரையில தான் இருப்பாங்க. வெண் தாமரை, செந்தாமரையில லட்சுமி இருப்பாங்க. அப்ப உள்ள லட்சுமி செயல தாமரைக்குன்னு இடிச்சிருவாங்களா? இப்ப சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்னன்னா இப்ப தாவேக்காவுக்கு விசில் சின்னம் ஒதுக்கியாச்சு. இனிமே கண்டக்டர்கள் பஸ்ஸை எப்படி ஒவ்வொரு ஸ்டாப்ல நிறுத்த போறாங்கன்னு தெரியல. விசில் அடிக்க கூடாது.
விசில் அடிச்சா அது விஜயை ஞாபகப்படுத்த. ரோடு முழுக்க இருக்குள்ள எல்லா இலைகளையும் வெட்டணும், ரெட்டை இலையே இருக்குல்ல எல்லாத்தையுமே, அப்படி யோசிப்பாங்களா? வித்தியாசமான திராவிட மாடல் தானே. வந்து அந்த எலெக்ஷன் தேதி அன்னைக்கு சூரியனே மறைக்கணும். இல்ல நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா? அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கொசு உற்பத்தியை தடுக்கிறதையே கொசு வேலையை வந்து சாக்கடைகளுக்கே மூடக்கூடிய புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடிய ஒரு மாடல்ல அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? அதனால மிக மட்டமாக செயல்பட்டு இருக்கிறார். இது வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு கிரிமினல் செக்ஷன்ல அவர் போடணும், அவர் டிஸ்மிஸ் பண்ணணும். அவருடைய சொந்த பணத்துல அந்த செலவுல எல்லாத்தையும் மீண்டும் சரி பண்ணணும். அது அவருடைய காசு எடுத்து செலவு பண்ணணும். ஹி ஷுட் பி டிஸ்மிஸ்டு. குண்டாசு தூக்கி போடணும். ஒரு கோயிலை வந்து இடிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், கட்டப்பட்ட கோயிலை இடிக்கிறார் கும்பாபிஷேக சமயத்துலன்னா, ஒரு மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய செக்ஷன்லாம் என்னென்ன இருக்கோ அந்த அட்வொகேட் யாராவது தெரியும், அவங்களுக்கு தெரியும். அந்த செக்ஷன்லாம் போட்டு குண்டாசு தூக்கி உள்ள தூக்கி போடணும். நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு பேங்க்லயோ மற்ற கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே டிரான்ஸ்பர் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? நம்ம பாக்குறோம். ஒரு சின்ன ஒரு தப்பு தெரியாம கூட நடந்திருக்கும், உடனே டிஸ்மிஸ் பண்ணி இது பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த HRMC மட்டும் என்ன பெரிய தப்பு பண்ணினாலும் கூட தண்டனையே கிடையாது. நம்ம எத்தனை செய்தி வரைக்கும் பார்த்திருக்கோம். தப்பி தவறி கோர்ட்டுக்கு போய் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா கூட கோர்ட் என்ன பண்ணும்? தண்டனை கொடுக்காது, கண்டிக்கும். அப்புறம் எப்படி இது தீர்ந்து போகுது? உத்தரவு போட்டாலும் எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இது வந்து வன்மையா கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல். நம்ம பொன்மாணிக்கவேலுடைய இந்த இது வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. ஆமா, ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கோயிலுக்கு வந்து வரவு செலவு அந்த இந்த நிலத்துல இருந்து வருமானம் கரெக்டா வந்திருக்கா, வசூல் கொடுக்குறானா, குத்தகை ஒழுங்கா கொடுக்குறானா, கரெக்டான குத்தகை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா, கடை வாடகை கரெக்டா நிர்ணயம் பண்ணிருக்காங்களா, சரியா கொடுத்துட்டு இருக்கானா, அது முறையா வருதா, அந்த செலவு சரியா போகுதா, கும்பாபிஷேகத்துக்கு கணக்கு ஒழுங்கா எழுதுறானா, எழுதின கணக்கு செலவு பண்ணிருக்கானா, இதை பாக்குறது தான் இந்த HRMC உடைய வேலை. உள்ள வந்து நீ வந்து ஒண்ணுமே கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது. என்ன சொல்றாருன்னா, EO ஆபீஸே வந்து HRMC கோயில் வளாகத்துக்குள்ள இருக்கவே கூடாது, வெளியே துரத்துங்க அப்படிங்கிறார். ஹூ ஆர் யூ? வெளியில இரு. தப்பி தேடி வெளியில இடமே கிடைக்கல அப்படின்னா, உள்ளதான் கோயில் வளாகத்துக்குள்ள EO ஆபீஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துக்குரிய வாடகை EO ஆபீஸுக்காக கோயில் நிர்வாகத்தை கொடுக்கணும். தெளிவா பேசியிருக்காரு. அது பெரிய லென்த்தி வீடியோ, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. HRMC ரோல் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காருங்க. பாருங்க, சமீபத்துல இவர் அஸ்வத்தாமன்ஜி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அது கேட்டதுக்கு அப்படியே மனசுலாம் கண்ணீர் வருது. கடலூர் மாவட்டத்துல 75 ஆண்டுகள் பழமையான ஒரு திரௌபதி அம்மன் கோயில். அந்த கோயில் வந்து இப்பதான் கோயிலா இருக்குது. முன்னாடி ஒரு ஓடு போட்ட வீட்டுக்குள்ளார அந்த கோயில் இருக்கு. திரௌபதி அம்மன் வச்சு வழிபடுறாங்க. 5 கால பூஜை நடந்திருக்கு தினசரி இந்த முறைப்படி. அந்த அதுக்கு கோயில் சொல்ல மாட்டாங்களா, திரௌபதி சாமி வீடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வன்னியர்குல பெருமக்கள்லாம் சேர்ந்து எல்லாம் நம்மளாம் பெருசா பண்ணலாம் சொல்லி எல்லாம் ஏழை விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் அவங்கலாம் சேர்ந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் பாருங்க. பெரிய சந்தோஷமா பெரிய பிரம்மாண்டமா அதே இடத்த கோயிலா கட்டியிருக்காங்க. கட்டி முடிச்சு அழகா எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி அவங்களே எல்லாம் பண்ணி சிறப்பா பண்ணி ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்ச உடனேயே தலைவன் உண்டியலோட வந்திருப்பானே. இந்த HRM ஆலய இந்து சமய அறநிலையத்தில் வந்து கண்காணிப்பு குழு உள்ளே வந்து பாக்குது, என்ன எல்லாம் முறைப்படி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்னு போலீஸ் படையோட வந்து பாக்கு கண்காணிப்புக்காக வராங்களாம். ஆய்வு செய்ய வராங்க. ஆய்வு செய்ய வரும்போது என்னாச்சு, இத்தனை போலீஸ்காரங்க இத்தனோட வராங்க அதிகாரிகள். அப்படி வரக்கூடிய அதிகாரிகளை அங்க பரம்பரையா இருக்கக்கூடிய கோயில் பூசாரி தாக்கினார் என்று சொல்லி அவரை வந்து கோயில் விட்டு தூக்கிட்டு இவங்க நிர்வாகத்தை கைப்பற்றி அந்த ஊருக்கே சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தருக்கு வந்து பூசாரியா போடுறாங்க. பூசாரியா போட்டுட்டு அவர் வந்து ஒரு 4 மாசம் ஆச்சு, அவருக்கு ஒரு சம்பளம் ஒண்ணு தினசரி வந்துட்டு போனோம். ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இவரால் வர முடியல, நின்றுட்டார். 75 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்த அந்த கோயில் வழிபாடு HRMC உள்ள புகுந்தோட இன்னும் போயாச்சு. ஆம புகுந்த வீடு, அமீனா புகுந்த வீடு, HRMC புகுந்த கோயிலும் உருப்படாது. அதான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். அதனால இங்க வந்து இந்த EO பண்ணது ஒரு பெரிய அராஜக செயல், கிரிமினல் குற்றம். அதனால இவருடைய சொந்த பாக்கெட்ல இருந்து அதெல்லாம் சீர் பண்ணணும்.
அது சீர் பண்ணாமல் அந்த ஆலய கும்பாபிஷேகம் நடத்த விடக்கூடாது. அது வந்து அந்த ஊருக்கு அந்த பகுதிக்கு ஒரு பெரிய துர்பாக்கியம் வரும். அதே போல இவர் வந்து இப்படிப்பட்ட மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிபாட்டு செயல் நடக்கும் போது அதை வந்து அவமதிக்கக்கூடிய செயலை பண்ணியிருக்காரு, இடிக்கக்கூடிய கிரிமினல் குற்றத்தை பண்ணியிருக்காரு. அதனால அதற்கான எல்லா செக்ஷன்லயும் இவர் மேல கேஸ் போடப்பட்டு இவர் குண்டாச உள்ள போடப்பட வேண்டும். அப்படி பண்ணார்னா சேகர் பாபு ஒழுங்கா ஆட்சி பண்றார், திறமையா செயல்படுத்துறாருன்னு அர்த்தம். பண்றாரா பாப்போம்.